பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. நீர் எங்களோடு பேசு. ஆவியானவர் என் சிநேகிதர், எனக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம், மேத்யூ காஸ்பல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்றே தீர்க்க தரிசனம் என்றால், நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியிலே வந்தபொழுது ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை இயேசுவும் சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இயேசு இந்த பூமியில வந்த நாட்களிலும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அதுல முந்தின வசனம் கூட வாசிக்கலாமே. அவர்கள் கண்டும் காணாதவர்களாய். இந்த வார்த்தை சொன்னா அப்படியே நம்ம நடக்கிறோமா? கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும். எப்படி இருக்கீங்க? கேட்டும் கேளாதவர்களாயும், கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் இயேசு இருந்தபோது ஜனங்கள் இருந்ததுனால தான் எந்த பதிலையும் அவர் நேரடியாய் சொல்லவில்லை இந்த ஜனங்களுக்கு. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். இயேசு சொல்லே, அவரே வந்து ஜனங்களை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டாரு, இது கண்டும் காணாதவர்கள் கேட்டும் கேளாதவர்கள் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்க, இவங்களோட நேரடியாக பேசக்கூடாது, உவமையோட பேச வேண்டும் என்று முடிவு செய்தார். சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். வேற ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஏசாயா நன்றாய் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏசாயா சொன்னது, ஏசாயாவிட்ட சொல்ல சொன்னது அவர் தான், ஏசாயா சொன்னதை சொல்றவரும் அவர் தான். அப்ப இந்த ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு திரும்புவார்கள், அறிந்து கொள்வார்கள் என்று தேவன் பார்த்தார், அறியல. ஆனால் ஒன்றை மாத்திரம் தேவன் சொல்லுகிறார், நீங்க சுகமாகாம இருக்கிறதுக்கு, நீங்க விடுதலையாகாம இருக்கிறதுக்கு, நீங்க கொழுத்து போய் இருக்கிறது தான் காரணம்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பூமியின் குடிகளே, நீங்களும் இன்றைக்கு அற்புதம் பெறாமல் இருப்பதற்கு காரணம் நீங்க கொழுத்து இருக்கிறது தான். உங்க இருதயம் ரொம்ப கொழுத்து இருக்கு, அதனால நீங்க என்ன ஆரோக்கியமாகாம இருக்கீங்க. அநேகரோட இருதயம் கொழுத்து இருக்கிறதுனால அநேகர் பூரணமான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பூமியின் குடிகளுக்கு இருதயம் கொழுத்து இருக்கிறதுனால, கொழுப்பு அண்டி கிடக்கிறதுனால அநேகர் இன்னும் ஆரோக்கியம் அடையாமல் இருக்கிறார்கள். நீங்கள் ஆரோக்கியம் அடையாமல் இருப்பதற்கு உங்க கண்ணும் உங்க காதும் தான் காரணமே தவிர ஆண்டவர் அல்ல. உணர்வு இல்லாமல் இருக்கிறீர்கள். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை இயேசு மறுபடியும் சொல்லுகிறார். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் இன்றைக்கு உங்களுக்கும் பூமியின் குடிகளுக்கும் சொல்லுகிறேன். அப்படியே தான் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. கொஞ்சம் கூட உணர்வு உள்ளவர்களை நீங்கள் மாறவில்லை. நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், காதுகளினால் கேளாமலும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அது இயேசுவே சொல்லுகிறார்.
காது உள்ளவனாய் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அவரோட சிஷ்யர்கள் ஜனங்கள்லாம் பார்த்து காது இருக்குன்னு தெரியுமா? தேவனுக்கு தெரியாது. இப்போ ஏசு அந்த கேள்வி கேட்டார். பிரயோஜனம் இல்லை. நீ தேவனோட பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டிய நீங்கள் சுகமாய் வாழவில்லை. சந்தோஷமாய் வாழ வேண்டிய நீங்கள் சந்தோஷமாய் வாழவில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய நீங்கள் ஜெயிக்காமல் ஒவ்வொரு நாளும் தோற்று அழுது புலம்புகிறீர்கள். காரணம் என்ன? கண்ணார கண்டும் காதார கேட்டும். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை என்னது நீங்க மனம் திரும்பாம இருக்கிறதுனால அவரே உங்களை தொட்டு சுகமாக்க அவருக்கே பிடிக்காம போயிடுது. உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவருக்கே பிடிக்காம போயிடுது. என்ன அவர் பார்க்கிறார், காதால உபதேசம் கேட்கிறானே அதன்படி நடக்கிறானா? கண்ணால பார்க்கிறானே அதன்படி நடக்கிறானா? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மனம் திரும்புறானா? நீ ஜனங்க ஆரோக்கியத்தை விரும்பல, தெய்வீக சுகத்தை விரும்பல. நீங்க எல்லாரும் டிவைன் ஹீலிங்கை விரும்புறது இல்லை. டாக்டர் சுகத்தை விரும்புகிறார்கள், மருந்து மாத்திரையில் வருகிற சுகத்தை விரும்புகிறார்கள். நீ தெய்வீக சுகம் நான் தெரியாம போச்சு, தெய்வீக சுகம் நான் அறியாம போச்சு, தெய்வீக சுகம் என்றால் என்ன புரியாமல் போச்சு. காதிருந்தும் செவிடாய், கண்ணிருந்தும் குருடாய், உணர்வில்லாதவர்களாய் வாடுகிறீர்கள். நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக. ஏதோ கண்ணா இருந்து ரைட்டு காது இருந்து நீங்க எப்படி ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்ற நான் ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக. அவர் உங்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. இருதயம் கொழுத்து போய் உங்களை பார்த்த உடனே தொட வேண்டியவர் தொடாம போயிடுறாரு. சரி, இருதயம் கொழுத்திருக்கு, இது மனம் திரும்பல, உணரல, தான் செய்த தவற உணரல, தான் கேட்க வேண்டியது கேட்கலங்கிறத உணரல, பார்க்க வேண்டியது பார்க்கலங்கிறத உணரல, நான் ஆரோக்கியமாக்க விரும்பல, அவங்கள போய் ஏன் தொடணும், அவளை ஏன் தொடணும், அவனை ஏன் தொடணும்னு சொல்லி அவர் கடந்து போய் விடுகிறார். நீ அநேகர் தேவனோட பிள்ளைகள், தேவனோட சபையின் ஜனங்கள் அநேகர் ஆரோக்கியமாகாமல் இருக்கிறதற்கு காரணம் இருதயம் கொழுத்து போய் கிடக்கிறது. இருதயம் கொழுத்து இருக்கிறது தெரியல. உனக்கு வலி வருகிற பொழுது, பாடுகள் வருகிற பொழுது, கஷ்டம் வருகிற போது கண்ணீர் விட்டு அழுகிற. அது என்னைக்கு உன்னை விட்டு பலவீன தேவன் அன்னைக்கே நீ மறந்துடுற, அவ்வளவுதான். எவ்வளவு நாள் தேவன் ஆரோக்கியமாக்காம இருதயம் கொழுத்து போய் கிடக்கும். அப்புறம் எதுக்கு ஒரு கண்ணு, எதுக்கு ஒரு காது, எதுக்கு வேதத்தில் உள்ள காரியங்களை நீங்க கேட்கறதுக்கு, ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு கண்ணு, வசனத்தை பார்க்கறதுக்கு கண்ணு, எதுக்கு? பூமியின் குடிகளே, இன்னைக்கு மனம் திரும்பு, உன் இருதயம் உணர்வு உள்ளதாய் மாறற்றும். தேவன் ஆரோக்கியமாக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. கொடுத்த இருதயம் போதும். கொழுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது. எப்படி கேட்குறீங்களா? மந்தமா கேட்குறீங்களா? ஆனால் நல்லா காது கேட்குது, ஊர் கதையை கேட்க நல்லா காது கேட்குது, மற்றவங்க கதையை கேட்க நல்லா காது கேட்குது, மற்றவனோட பிரச்சனைகளை கேட்க நல்லா காது கேட்குது, யார் யாரோட கதைகளை பேச நான் மந்தமாக கேட்குது, ஆண்டவரோட வார்த்தையை கேட்க. இது என்ன நியாயம்? உங்களோட இருதயம் கொழுத்திருக்கிறது. அவர் ஆரோக்கியமாக செய்ய முடியாதபடி, அவர் உங்களை சுகத்தைப்படுத்த முடியாது. என்ன இருக்கு? உங்களை இருதயம் கொழுத்து கிடக்கிறது. என்னைக்கு கண்ணார காண போகிறீர்கள்? எப்படி இருக்கு? கொழுத்து போய் இருக்கிறது. அவர் ஆரோக்கியமாக நீங்க விரும்பல. நீங்க உங்களுக்கு முன்பாக கண்ணார கண்ட ஒரு கூட்டத்தை வைக்க போகிறேன். உடல்லையே சொல்லுமே, அவங்க எப்படி கண்டாங்க? அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்தது? அவங்க எப்படி தேவன் மேல நம்பிக்கை இருந்தது? தேவன் அவங்களுக்கு எப்படி மனதுருகினார்? ஒரு கூட்டத்தை இன்னைக்கு உங்களுக்கு முன்பாய் வைக்க போகிறேன். என் ஜனமே, பூமியின் குடிகளே, கொடுத்த இருதயம் உள்ள ஜனங்களே, கண்ணார கண்டும் காதார கேட்டும் கேளாதவர்களை போல இருக்கிற தேவனோட ஜனமே, இன்றைக்கு இருதயத்திலே உணர்ந்து மனம் திரும்பு. கண்ணார கண்ட நம்பின ஒரு கூட்டம் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். ஒரு நாள்
ஒரு மனுஷன் மரித்து போனான். அவனை அந்த பட்டணத்தார் தூக்கி கொண்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் பெரிய நெருக்கம், ஒரு உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நிலைகளிலே சத்துரு ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த நிலைகளிலே ஒருவன் மரித்து போனான். மரித்து போனவனை அடக்கம் பண்ண தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது ஒரு காரியத்தை கண்டார்கள். அந்த காரியத்தை கண்டவுடனே, அதன் காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவர்கள் முடிவு செய்கிறார்கள், எங்கே அதை கண்டார்களோ அங்கே தேவன் அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தார்கள். அல்லேலூயா! அதுதான் விசுவாசம். எங்கே கேள்விப்படுகிறோமோ, எங்கே காண்கிறோமோ அதை கண்டு விசுவாசிக்கிறது. அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், அவர்கள் கண்டார்கள். கண்டவுடனே என்ன செய்தார்கள்? அவர்கள் தூக்கி கொண்டு வந்த அந்த மரித்து போன அந்த பிணத்தை அங்கே போட்டார்களாம். அங்கே போட்டார்கள். அந்த போட்ட மரித்து போன சரீரம் என் சகோதரனின் எலும்பு மேல் பட்டது. ஒரு அலையை சொல்லுவோமே, எலும்பு மேல் பட்ட உடனே அங்கே அன்றைக்கு தூக்கி கொண்டு வந்து அந்த பிணம், அந்த மரித்து போனவன் உயிரோடே எழுந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையை சொல்லுவோமே. ஆனால் அவர்கள் வருகிற வழியிலே கண்டது தேவனோட மனுஷனாகிய எலிசாவின் கல்லறையை கண்டார்கள். அல்லேலூயா! எதை கண்டார்கள்? எலிசாவின் கல்லறையை கண்டார்கள். எலிசாவின் கல்லறையை கண்ட பொழுது, அங்கே வந்தவர்கள் இது எலிசாவின் கல்லறை என்று கேள்விப்பட்ட பொழுது அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் வைராக்கியமும் வந்தது. ஐயோ, இந்த எலிசா உயிரோடு இருந்த பொழுது மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரே, நிச்சயமாய் இந்த கல்லறையின் மேலே இந்த மரித்த பிணத்தை போடுவோமே, ஆனால் இந்த மரித்த பிணம் உயிரோடு எழும்பும் என்று அந்த கல்லறையை கண்ணார கண்ட இடத்திலே அந்த பிரேதத்தை அங்கே போட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா! வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21. எலிசா மரணமடைந்தான். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், அங்கே சத்துரு போராடுகிறான், அங்கே யுத்தம் நடக்கிறது, மோவோட தண்டுகள் வந்துவிட்டது. ஒரு மனுஷனை அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்ணாலே கண்டார்கள். ஒரு அல்லையே சொல்லுவோமே. என்ன பண்றாங்க? அந்த தண்டை கண்ணாலே கண்டார்கள். கண்ட உடனே அது எலிசாவின் கல்லறை என்று அறிந்ததினாலே கண்டும் காணாதவர்களாய் போய்விடக் கூடாது என்று சொல்லி கண்ட இடத்திலே கண்டபடியே இந்த பிரேதத்தை போட்டார்கள். ஒரு அல்லையே சொல்லுமே. வாசிக்கலாம். அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். ஒரு அல்லையே சொல்லுமே. ஒருபுறம் மோவாபின் தண்டுகள் யுத்தத்திற்கு வருகிறது, நெருக்கப்படுகிறார்கள். இவர் மரித்தவனை தூக்கி கொண்டு போகிறார்கள். போகிற வழியிலே எலிசாவின் கல்லறையை கண்டார்கள். கண்ட உடனே அதன் அருகே அவர்கள் அடக்கம் பண்ணாமல், ஒரு செத்துட்டானா அதுக்கு முடி கூடி வெட்டியிருப்பாங்க. செத்து கல்லறை கொண்டு போகிறது முடி கூடி வெட்டியிருப்பாங்களா? வெட்டிருக்க மாட்டாங்களா? பாடி போய் வெட்ட மாட்டாங்க. ஒருவன் மரித்தான் என்றால் அவனை செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்து முடிக்கிறதுக்கு முன்பாக அவனை உன் பிதாக்களின் இடத்திலோ இல்லை எங்கேயோ, ஒருவேளை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருந்தால் பிதாக்களின் கல்லறையில் அடக்கப்படுவான், இல்லை என்றால் பாளையத்துக்கு புறம்பே அடக்கம் பண்ணப்படுவான். அங்கே குடியெல்லாம் பறித்திருப்பார்கள். ஆனால் பணத்தை தூக்கி கொண்டு போகிறார்கள். போகிற பொழுது எலிசாவின் கல்லறை என்று கண்ட பொழுது குடியிலே போடாமல் எலிசாவின் கல்லறையின் மேலே போட்டார்கள். ஒரு அல்லையே சொல்லுவோமே. எங்க போட்டிருக்கணும்? எந்த குடியில் அடக்கம் பண்ண போனார்களோ அங்கே போட்டிருக்கணும். ஆனால் அவள் எங்கே போட்டுக்கிறார்கள்?
எலிசாவின் கல்லறையின் மேல். வாசிக்கலாம். கல்லறையின் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அந்த எலிசாவின் எலும்புகள் பட்ட மாத்திரத்திலே மரித்த பிரேதம் உயிரோடே எழுந்தது. ஹல்லேலூயா. அவன் கண்ணார கண்டு அவன் மேல் நம்பிக்கை வைத்து ஐயோ எலிசாவின் கல்லறை மேல் போடுவோம் என்று சொல்லி அவன் நம்பி போட்டதுனாலே அந்த பிரேதம் எலிசாவின் கல்லறையின் மேல் விழுந்ததுனாலே மரித்தவன் ஒருவன் உயிரோடு எழுந்தான். எழுந்ததனாலே இன்றைய வரை எலிசாவின் கல்லறையும் எலிசாவின் எலும்பும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்ணார கண்டவுடனே அந்த பிரேதத்தை போட்டார்கள். எலிசாவின் எலும்பு மேல் பட்டது. அவன் உயிரோடு எழுந்தான். உடனே சொல்லுமே, அப்ப தீர்க்கதரிசியின் எலும்பு மேலே ஒரு மரித்தவனை போட்டால், கண்ணார கண்டதை போட்டால் உயிரோடு எழும்புவான் என்கிற நம்பிக்கை அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு இருந்து போட்டிருப்பார்களே. ஆனால் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை நீங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் கண்ணார கண்டு அவர் மேலே நீங்கள் உங்கள் சரீரங்களையும் காரியங்களையும் ஒப்பு கொடுத்து இதை என் ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று போடுவீர்களே. ஆனால் இன்றைக்கு இதே இடத்திலே உங்கள் சரீரம் உயிரடையும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது எலிசாவின் தேவனை, நான் சொல்லுகிறது எலிசாவிலும் பெரியவரை, நான் சொல்லுகிறது மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து உயிரோடு கூட இருக்கிற ஒரே தெய்வமாக இயேசுவை சொல்லுகிறேன். எலிசாவின் எலும்புகள் உயிரோட எழுப்புமே. ஆனால் எலிசாவின் எலும்புகளை கண்டவர்கள் அற்புதங்களை பெறுவார்களே. ஆனால் இயேசுவை கண்டவர்களும் இயேசுவின் வார்த்தையை கண்டவர்களும் இயேசுவின் நம்மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களும் இன்றைக்கு உங்கள் சரீரம் உயிரோட எழும்பும். சரீரத்தின் அவயங்கள் உயிரோட எழும்பும். மரித்த நீங்கள் உயிரோட எழும்புவீர்கள். இன்றைக்கு முடிவு செய்து கொள். எவ்வளவு நாள் நீ கண்ணார கண்டும் காதார கேட்டும் மந்தமாய் இருப்பாய்? இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொள். ஆண்டவரே, அன்னை எலிசாவை எலும்புகளின் மேல் பட்ட பொழுது, அன்றை கண்டு விசுவாசித்து அந்த பிணங்களை போட்ட பொழுது அற்புதம் நடந்தது உண்மையானால் அது உண்மை. என் வாழ்க்கையில் என்னோட சரீரங்களில் இன்றைக்கு நீர் ஒரு அற்புதம் செய்யும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் காதார கேட்டிருக்கிறோம். புறப்பட போகிற நாங்கள் உயிரடைந்தவர்களாய் போக வேண்டும். சரீரத்தின் அவயங்கள் உயிரோட எழுந்ததாய் போக வேண்டும். இருதயம் உயிரோட எழுந்ததாய் போக வேண்டும். உணர்வுகள் உயிரோட எழுந்ததாய் போக வேண்டும். நீங்கள் உயிரோட எழுந்தவர்களாய் இங்கிருந்து போக வேண்டும். இன்றைக்கு நீ மனம் திரும்பி தேவனிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொடு. காதார கேட்டு இனி மந்தமாய் இருக்க மாட்டேன். கண்ணார கண்டு நான் மந்தமாய் இருக்க மாட்டேன். போதும் ஆண்டவர், என் சரீரம் செத்து போய் கிடக்கிறது போதும். என் சரீரத்தின் அவயங்கள் செத்து போய் கிடக்கிறது போதும். என் சரீரம் வியாதியோட கிடக்கிறது போதும். என் சரீரம் நோயோட கிடக்கிறது போதும். என் சரீரம் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது போதும். என் இருதயம் கொழுத்திருக்கிறது போதும் ஆண்டவர். நான் இன்றைக்கு மனம் திரும்புகிறேன். இன்றைக்கு நான் என்னை உணர்வடையும்படி வை இயேசுவே. என் சரீரம், என் சரீரத்தின் அவயங்கள், என் எலும்புகள், இரத்த நாளங்கள், நரம்புகள், தசைகள், உறுப்புகள் எல்லாம் இன்றைக்கு உயிரடைய வேண்டும். நான் சுகம் பெற வேண்டும். எலிசாவின் எலும்பும் அதன் மேல் வைத்த நம்பிக்கையும் மரித்தவனை உயிரோடு எழுப்பினதே. செத்த பிரேதம் உயிரடைந்ததே.
நான் என் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் என் இயேசுவானவர் மேல் விசுவாசம் வைக்கிறேன். இனி நான் கண்டும் காணாதவனை போல இருக்க மாட்டேன். கண்டும் காணாதவளை போல இருக்க மாட்டேன். நான் இன்றைக்கு கண்ணார உம்முடைய மகிமையை காண வேண்டும். நீ உம்முடைய வார்த்தைகளை கண்ணார கண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் செய். எனக்கு ஒரு அற்புதம் செய். எனக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடும். இன்றைக்கு என் சரீரம் ஆரோக்கியம் அடைய வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற என் ஜனமே, வியாதியோடு இருக்கிறவர்களே, மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களே, சரீரம் செத்து போனவர்களாய் இருக்கிறவர்களே, சரீரத்தின் அவயங்கள் செத்து போனவ இருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் சரீரம் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடைகிறது. உங்கள் சரீரத்தின் அவயங்கள் உயிர் அடைகிறது. எங்கே விழுந்து கிடக்கிறாயோ உன் சரீரம் இப்பொழுதே சேனைகளின் கர்த்தர் கட்டுகிறார். உன் சரீரம் எழுந்திருக்கிறது. நீ மரித்தவன் அல்ல, உயிரோடு இருக்கிற இயேசுவின் பிள்ளைகள். அவரோட சரீரம் இந்த பூமியிலே உயிரோடு எப்படி எழுந்ததோ அப்படி உங்கள் சரீரமும் இன்றைக்கு எழும்பும். நான் எலிசாவின் தேவனை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எலிசாவை அழைத்தவர், எலிசாவுக்கு வரங்களை கொடுத்தவர், எலிசாவை தீர்க்கதரிசியாக வைத்திருந்தவர், எலிசாவின் தேவனை சொல்லுகிறேன். இன்றைக்கு உயிரடையுங்கள். நீ இந்த இடத்துல தேவனோட வார்த்தையை கேட்டிருக்கிறாய், கண்ணார கண்டிருக்கிறாய். உன் சரீரம் உயிரடையற்றும், உன் அவயங்கள் உயிரடையற்றும், உன் உறுப்புகள் உயிரடையற்றும். நீ உயிரடைவாயாக இயேசுவின் நாமத்தில். யார் யாரோட சரீரங்கள் செத்து போய் கிடக்கிறதோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில். ஐயோ, எலிசாவின் கல்லறை கிடைக்காதா, எலும்பு கிடைக்காதா, போய் விழமாட்டானா என்று நினைக்கிற என் ஜனமே, இயேசுவானவர் இருக்கிறார். இதோ நீங்கள் உயிரடைகிறீர்கள். உன் சரீரம் உயிரடைகிறது. மரித்து போக இருந்த நீ உயிரோட எழும்புகிறாய். தேவனிடத்திலே சொல், தேவனிடத்திலே சொல். இனி கண்ணார கண்டும் காணாதவர்களை போல வாழ மாட்டான். என்னை சுகப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும். என் சரீரம் சுகமடையச்சும், என் உறுப்புகள் சுகமடையச்சும், என் இருதயங்கள் சுகமடையச்சும். நான் உயிரோட எழும்புறோம். என்னை எழுப்பும் என்று சொல். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி விடுதலை கொடுத்து உயிரோடு எழுப்புவீரா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பூச்சக்கரத்தில் இருக்கிற சகல குடிகளும் சுகமடைந்து உயிரோடு எழும்புவார்களாக. ஒவ்வொருவரையும் தொடுமான, ஒவ்வொருவரையும் சுகமாக்கும், ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும், ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்து. Fire, Lord. Fire in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுகம் தாரும், சாட்சியாய் நிறுத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.